வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலா ஜனாதிபதி மற்றும் மனைவியை சிறைப்பிடித்த அமெரிக்க இராணுவம், கைவிலங்குடன் அமெரிக்கா தடுப்பு மையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட மதுரோ. அதிரடி தாக்குதல்களை ஆரம்பித்த அமெரிக்கா, இருளில் மூழ்கிய நகரம். இந்தியாவில் குடிநீர் குழாயில் கலந்த கழிவுநீர், அதிகாரிகள் வெளியிட்டுள்ள காரணம். இங்கிலாந்தின் பல பகுதிகளுக்கு கடும் பனிப்பொழிவு எச்சரிக்கை. அமெரிக்காவில் மலையில் மோதி ஹெலிகாப்டர் விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. பிரேசிலை உலுக்கிய கோர விபத்து, 11 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அடுத்த இலக்கு கொலம்பியா, ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. ஈரானில் தீவிரமடையும் வன்முறை. இனி வெனிசுலாவை அமெரிக்காவே நிர்வகிக்கும் ட்ரம்ப் அறிவிப்பு. வெனிசுலாவில் எண்ணெய் வர்த்தகம் குறித்து ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட வெனிசுலா மீதான தொடர் தாக்குதலை தொடர்ந்து வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்க இராணுவ காவலில் வைக்கப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ட்ரம்பின் படைகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் மனைவியும் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்த புகைப்படத்தை தனது உத்தியோகபூர்வ வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். குறித்த புகைப்படத்தில் நிக்கோலஸ் மதுரோ கைவிலங்கு இடப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு காவலில் இருப்பது காட்டப்படுகின்றது. மேலும் ட்ரம்ப் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க போர்க்கப்பலான USS இவோ ஜிமாவில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் வெனிசுலா மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளது. இதன்போது அந்நாட்டின் ஜனாதிபதியின் அவரின் மனைவியுமே அமெரிக்க படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சாப்புலோ ரஷும் நியூயார்க்கில் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் வெனிசுலாவில் அமெரிக்க நடவடிக்கையை புதிதாக பதவியேற்ற நியூயார்க் நகர மேஜர் மம்தானி கண்டித்துள்ளார். ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டை ஒருதலைபட்சமாக தாக்குவது ஒரு போர் செயல் மற்றும் கூட்டாட்சி மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்று மம்தானி குறிப்பிட்டுள்ளார். மேலும் மதுரோவை நியூயார்க்குக்கு அழைத்து சென்றமை குறித்தும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அங்குள்ள மக்களின் சீரான நிலையை குழப்பும் செயல் எனவும் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றி சென்றதாக நம்பப்படும் விமானம் நியூயார்க்கில் தரையிறங்கியுள்ளது. ட்ரம்பின் மகனான பெரோன் வில்லியம் ட்ரம்ப் பகிர்ந்துள்ள காணொலி பதிவில் மதுரோவை ஏற்றி சென்ற விமானம் இப்போது நியூயார்க்கின் ஸ்டீவர்ட் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அவருக்கு சிறையில் ஆயுள் தண்டனை கொடுங்கோலரை போட்டு இது டொனால்ட் ஜே ட்ரம்பின் வரலாற்று சாதனை, அமெரிக்கா மீண்டும் முன்னிலை வகிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையிலேயே மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்காவின் பெருநகர தடுப்பு மையத்துக்கு தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றி சென்றதாக கருதப்படும் இராணுவ வாகனங்கள் DEA தலைமையகத்திலிருந்து வெளியேறி மன்காண்டனின் வெஸ்ட் சைடு நெடுஞ்சாலையில் வடக்கு நோக்கி சென்று உலங்கு வானூர்திக்கு திருப்பியுள்ளனர். பின்னர் வெனிசுலா ஜனாதிபதியான மதுரோவும் அவரது மனைவியும் புரூக்ளினில் உள்ள பெருநகர தடுப்பு மையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதி உயர் பாதுகாப்புடன் 3 உலங்கு வானூர்திகள் ஹட்சன் ஆற்றின் வழியாக பயணித்து நியூயார்க்கின் துறைமுகத்தில் உள்ள சுதந்திர தேவி சிலையை கடந்து சென்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்போது தரையிறங்கி அமெரிக்காவின் போதைப்பொருள் சட்ட நடைமுறை திணைக்களத்தின் வாகனங்களில் வரிசையில் தடுப்பு மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. வெனிசுலா தலைநகர் கராகஸில் குறைந்தது 7 குண்டு வெடிப்புகளும் தாழ்வாக பறக்கும் விமானங்களும் காணப்பட்ட நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் தாக்குதலை தொடங்கியதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவங்களுடன் நகரின் பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியுள்ளதாகவும் அமெரிக்க சினூக் ஹெலிகாப்டர்கள் வெனிசுலாவுக்குள் நுழைந்துள்ளதாகவும் சுமார் 7 இடங்களில் இதுவரை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல்கள் தொடர்பில் வெனிசுலா அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக மீண்டும் தெரிவித்து வந்துள்ளார். இதில் விரிவாக்கப்பட்ட பொருளாதார தடைகள், பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ பிரசன்னம் அதிகரித்தல் என்பன அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் தூய்மையான நகரம் எனப்படும் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் குழாய் மூலமாக விநியோகிக்கப்பட்ட அசுத்தமான குடிநீரை அருந்தியதனால் ஏற்பட்ட வயிற்றுப்போக்கு பாதிப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பாகிரத்புரா பகுதியில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்ததே இந்த பாதிப்புக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அசுத்தமான நீரை குடித்து 5 மாத குழந்தையொன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்தின் பல பகுதிகளுக்கு கடும் பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்கொட்லாந்து, இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல், மின்சார தடை மற்றும் சாலை மூடல் போன்ற இடையூறுகள் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடக்கு ஸ்கொட்லாந்து பகுதிகளில் அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு மலைப்பகுதிகளில் மிக அதிக அளவில் பனி குவியக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் 4 பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஹெலிகாப்டரில் பயணித்த 4 பேரும் உயிரிழந்தனர். மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 11 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் விபத்து தொடர்பாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாக அமைப்பு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விபத்து நடைபெற்ற பகுதி வழியாக விமான போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் பைலட்டை தவிர ஏனைய 3 பேரும் 30 வயதுக்குட்பட்ட பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை இழந்த துயரத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு மன தைரியம் அளிக்க இறைவனை வேண்டிக் கொள்வதாக அந்த மாநில ஷெரீப் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் லொரி மீது பஸ் மோதி விபத்து ஏற்பட்டதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரேசிலின் தெற்கு பகுதியில் ரியோ கிராண்டேவில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பஸ் நிலை தடுமாறி அந்த வழியாக எதிரே வந்த லொரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 17 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 7 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இதனால் பலி எண்ணிக்கை அதிகம் என அஞ்சப்படுகிறதாகவும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குறித்து கவலைகளை மேற்கோள் காட்டி குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வெனிசுலாவின் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையில் தற்போது நாடு கடத்தியுள்ள பின்னணியில் குறித்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடங்கிய போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிற நிலையில் அங்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது. பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து ஈரானில் அரசுக்கு எதிராக வியாபாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் 22 மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவியுள்ளதாகவும் பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்படையினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஏற்பட்ட வன்முறையின் போது மேலும் 2 உயிரிழந்ததாகவும் இதனால் பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க நேரப்படி தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். தனது வழிகாட்டலின் கீழ் வெனிசுலா தலைநகரில் இரவு முதல் காலை வரை வான்வழி மற்றும் தரைவழி மற்றும் கடல் வழியாக அசாதாரண ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் முறையான அதிகார பரிமாற்றம் இடம்பெறும் வரை வெனிசுலாவை அமெரிக்காவை நிர்வகிக்கும் என அவர் அறிவித்துள்ளார். வெனிசுலாவின் எண்ணெய் வணிகம் நீண்ட காலமாகவே நலிவடைந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அந்நாட்டின் மோசமாக சேதமடைந்த எண்ணெய் உள்கட்டமைப்பை சீரமைக்க அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் நேரடியாக களமிறங்குள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. இதற்காக பில்லியன் கணக்கான டாலர்கள் முதலீடு செய்யப்படும் என்றும் உள்கட்டமைப்பு சீரமைப்பின் மூலம் வெனிசுலாவுக்கு வருவாய் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை உலக எண்ணெய் சந்தையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.